Hello everybody, hi, good evening, welcome to Vedantu and now guys Shravani ma'am. So எல்லாருக்குமே வந்து audio video வந்து clear-ஆ இருக்கா? Can you let me know in the chat section if the audio and video everything is clear? Okay, எல்லாம் clear-ஆ இருக்கு அப்படின்னா நம்ம வந்து class வந்து start பண்ணிடலாம். ஸோ செகண்ட் மிட் டேர்முக்கு நமக்கு எல்லாமே வந்து நியூ சாப்டர்ஸ் இருக்குது. இப்போலேருந்து நம்ம ப்ராப்பராக சூப்பராக பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாராலையுமே சோஷியலில் ஃபுல் மார்க், அதாவது 50 out of 50 டெஃபினட்டாக வந்து வாங்க முடியும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 7th சாப்டருடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிக்க போகிறோம். எஸ், ஸோ இப்போ மேம் நான் வந்து எப்படியாச்சு கண்டிப்பா இப்போ ஆரம்பிச்சா கூட எனக்கு 10th பப்ளிக் எக்ஸாம்ல 500 out of 500 வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். அதுக்காகவே சூப்பரா பிளான்டா டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ் தான் நம்மளுடைய THEE மின்னல் கோர்ஸ். ஓகே, ஆல்ரெடி முக்காவாசி பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. கிளாஸஸ் எல்லாமே வந்து THEE மின்னல்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ THEE மின்னல் கிளாஸ்ல டெய்லி லைவ் கிளாஸ் சொல்லி தந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கு. ஸோ மறக்காம எல்லாருமே கிளாஸ் ஜாயின் பண்ணிடுங்க. கண்டிப்பா இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுங்க. அப்பா அம்மா கிட்டையும் பேசுங்க. டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் இருக்கும், லைவ்லயும் டவுட் சால்விங் இருக்கும், 24/7 AI டவுட் சால்விங்கும் இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எங்க போயிட்டு டவுட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நாங்கள் தான் பண்றோம். ஸோ THEE மின்னல் பேட்ச்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்தே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து அடுத்த 6 மாசத்துக்கே வெறும் 2000, அதாவது 1999 மட்டும்தான் உங்களுடைய ஃபீஸ். ஓகேவா? ஸோ யூ கேன் கம்பேர் வித் எனி இன்ஸ்டியூட்டோட ஃபீஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் சொல்லித்தரோம் ஃபார் த ஹோல் இயர். ஒரு மாதத்துக்கு இல்லை, ஹோல் இயருக்கு இதுதான் உங்களுடைய ஃபீஸ். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஜாயின். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்க, யூ வில் பெனிஃபிட். ஓகே, யா. ஸோ மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் லாஸ்ட் வீக் சூப்பரா நடந்தது. நான், ஆஷா மேம், யாழ் சார், பிரகாஷ் சார், ஜனஸ்ருதி மேம் எல்லாருமே சென்டர்ஸ் வந்திருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணோம். ஸோ நீங்க MVSAT எழுதுறதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு, விச் இஸ் கமிங் 11th and 12th கமிங் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் நடக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க THEE மின்னல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு வேணும், லைவ் பத்தின அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மறக்காம ஜாயின் பண்ணிருக்கோங்க. ஸோ சாப்டர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த 1 hourல இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா புக் பேக் ஆன்சர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? லெட் மீ நோ இன் தி chat section. ஜஸ்ட் இன் 1 hour கூட இல்லடா, ஒரு 45 to 50 minutesல இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய புக் எடுத்து வச்சுக்கோங்க. 1 மார்க்குக்கு மட்டும் ஆன்சரை டக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கை சூப்பரா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 8 மார்க்கையும் நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம், சோஷியல்ல நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கு, அதனால படிக்கிறதுக்கே மூட் போயிடுது. வாட் கேன் ஐ டூ மேம்? சோஷியல்ல நிறைய ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்கு, அதனாலதான்டா நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிஞ்சுட்டு அந்த ஹார்டான வேர்டுக்கான மீனிங், அதாவது ஈஸியர் வேர்ட் நீங்க எழுதலாம். அதனால உங்களுக்கு பப்ளிக்ல மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. 6th சாப்டர் நான் ஆல்ரெடி லைவ் வந்திருக்கேன்டா கண்ணா, நம்ம சேனல்ல தான் இருக்கு, மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸை கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஹாப்பி சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன் த்ரூ அவுட் த லைவ். அடுத்த ஒரு 45 to 50 minutes என் கூட கம்ப்ளீட்டா வந்து இருங்க. உங்க எல்லாருக்குமே ஸ்பெஷலா நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். 1 மார்க்ல நம்ம அப்படியே டக்குன்னு முடிச்சிடலாம். நீங்க உங்க புக் எடுத்து மார்க் ஆன்சரை மட்டும் டக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. Which one of the following was, okay, so which one of the following was launched by Haji Shariatullah in 1818 in East Bengal? யாருக்காச்சும் ஆன்சர் தெரியும் அப்படின்னா you can let me know பா. யாருக்காச்சும் ஆன்சர் தெரியும் அப்படின்னா you can let me know.
Yes, Farazi movement. Okay, so launched by 𝐻𝐼𝐍𝐍𝐀𝐋. என்ன movement பா? East Bengal. Very good. Farazi movement. Option B is the right answer. Who declared that land belongs to God? Okay, so இந்த நிலம் வந்து கடவுளுக்கு உரிமையானது, அதுக்கு யாரும் டாக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னது யாரு? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். வெரி குட். துத்துமிர், சித்து, துதுமியான், ஷரியத்துல்லா. யாருப்பா? துதுமியான். ஓகே, ஸோ துதுமியான் தான் இந்த லேண்ட் வந்து கடவுளுக்குரியது, நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது. Who were driven out of their homeland during the process of creation of zamins under permanent settlement? Okay, Santals, Tutumir, Munda or Kol? Yaar, Santals. Okay, the right answer is Santals. Option A. Book edutha mark panikonga. Find out the militant nationalist from the following: Dadabhai Naoroji, Justice Govind Ranade, Bipin Chandra Pal, Romesh Chandra. Yaru? Bipin Chandra Pal. Avarda yaru? Militant nationalist. In the list le militant nationalist yaru? Bipin Chandra Pal. When did the partition of Bengal came into effect? Okay, East Bengal, West Bengal அப்படினு பெங்கால partition பண்ணது எப்போ? Very good. The right answer is 16th October 1905. Super. அடுத்து, what was the context in which the Chotanagpur Tennessee Act was passed? Coal Revolta, Indigo Revolta, Munda Rebellion, Deccan Riotsa. Munda Rebellion. Munda Rebellion is the right answer. Who set up the first Home Rule League in April 1916? Annie Besant, Bipin Chandra Pal, Lala Lajpat Rai, Tilak. Yarpa? Tilak. Bala Gangadhar Tilak. Very good. Adutha, who drew the attention of the British to the suffering of indigo cultivation through his play Nil Darpan? Dina Bandhu Mitra, Romesh Chandra Dutt, Dadabhai Naoroji, Birsa Munda. Yarpa? Dina Bandhu Mitra. Okay, Dina Bandhu Mitra. ஓகே, இந்த இண்டிகோ மூவ்மெண்ட் வந்தா மறந்துடாதீங்க. இப்போ ஒரு 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எந்தெந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட், எந்தெந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் இல்லை? இந்த 4 சென்டென்ஸ்ல எந்தெந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட், எந்தெந்த சென்டென்ஸ் கரெக்ட் இல்லை தெரியுமா? வெரி குட், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வந்து கரெக்டா. இந்த 4th சென்டென்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் கிடையாது. வெரி குட். அடுத்து பாருங்க, இங்கேயும் நமக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின்ல. ஸோ செகண்ட் ஒன்ல எது வந்து நமக்கு கரெக்ட் கிடையாது? ஆப்ஷன் பி. அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் மட்டும் தான் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபோர்த்து தான் கரெக்ட். செகண்ட் ஒன் வந்து தப்பு. இதுக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்க கிளியரா படிச்சு பார்க்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இதுல ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணி பப்ளிக்ல கிரியேட்டிவா ஓனா கேட்கலாம். Assertion and reason பாருங்க. Under colonial rule, for the first time in Indian history, the government claimed a direct proprietary right over forest. Reason: planters used intimidation and violence to compel farmers to grow indigo. So, இதுல எதுப்பா கரெக்டான ஆன்சர்? Very good, very good. Both A and R are correct. Assertion correct, reason correct, but reason கரெக்டான ஒரு explanation கிடையாது. இங்க பாருங்க, the revolt of 1857 was brutally suppressed by the British army. Reason வந்து the failure of the rebellion was due to the absence of central authority. So இதுல வந்து எது கரெக்ட், எது தப்பு? Both assertion and reason ரெண்டுமே வந்து கரெக்ட், and reason வந்து கரெக்டான ஒரு explanation of assertion தான். Okay, so let's jump into the fill in the blanks. Okay, Dash was an anti-imperial and anti-landlord movement which originated in and around 1857. Okay, anti-imperial, anti-landlord movement எந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? வஹாபி ரெபிலியன். ஓகே, ஸோ வஹாபி ரெபிலியன் தான் anti-imperial and anti-landlord movement. ஓகே, அடுத்து பாருங்க, the major tribal revolt which took place in Chotanagpur region was. So Chotanagpur regionல முக்கியமா இடம்பெற்ற அந்த tribal revolt வந்து எது? Coal revolt. மறந்துடாதீங்க, Chotanagpur வந்தா coal revolt will be the right answer.
Chota Nagpur Act was passed in the year. இந்த Chota Nagpur Act வந்து எந்த இயர்ல வந்து நமக்கு பாஸ் ஆச்சு? எந்த இயர்ல வந்து பாஸ் ஆச்சு? Very good. The right answer is 1908. 1908 is the right answer. அடுத்து பாருங்க. Vomesh Chandra Banerjee was elected the president of Indian National Congress in the year 1885. Okay, so 1885. சரியா? ஓகேடா. அடுத்து பாருங்க. Next is match the following. Wahhabi rebellion. என்ன வரும்? Match the following. Correct answers போயிடலாமா? Wahhabi rebellion is Tutumir. கரெக்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. முண்டா rebellionல வந்து ராஞ்சி, பேகம் ஹஸ்ரத் மஹல் லக்னோ, நானா சாஹிப்க்கு வந்து பேஷ்வா பாஜி ராவ் 2. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சா? சூப்பர் கைஸ். இப்போ நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் போகலாம். இதுக்கப்புறமா நம்ம புரிஞ்சு படிக்க போறோம். ஓகே, ஸோ எப்படி சூஸ் ஃபில்லப்ஸ்லாம் இதுக்கு இதான் ஆன்சர், இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. பட் ஷார்ட் ஆன்சர்ஸும் லாங் ஆன்சர்ஸும் நம்ம புரிஞ்சு படிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்டா மீனிங் வேர்ட்ஸ் நீங்க எழுதி மார்க் வாங்கலாம். ஓகே, சூப்பர் கைஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, how are the peasant uprising in British India classified? Peasant அப்படினா யார் தெரியுமா? farmers, agriculture. ஓகே, விவசாயம், விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணறவங்கள தான் வந்து peasants அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஒரே ஒரு செகண்ட் பா, நான் அது கதவு மட்டும் திறந்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் எல்லாருமே அப்படியே வெயிட் பண்ணுங்க. சாரி மக்களே, வெரி வெரி சாரி. we are back. வந்தாச்சு, வாங்க வாங்க வாங்க. How are peasant uprising in British India classified? They can be classified into following categories. எப்படிலாம் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நேம்ஸ் மட்டும் எழுதினாலே போதும், அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கூட வேண்டாம் ஃபார் அ 2 mark question. ஓகே, ஸோ கவனிங்கடா. restorative rebellions. ஸோ restorative rebellions அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? ஸோ
நம்மளுடைய பழங்கால பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், கல்ச்சர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து திருப்பியும் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது. ஓகே, மேக்ஸ் லைவ் கூடிய சீக்கிரம் இருக்கும்பா. ஐ திங்க் திஸ் சண்டே யூ ஹாவ் அ மேரத்தான். ஓகே, ஸோ டோன்ட் வெரி, இருக்கு wrap and wrist, ஸ்பாம் பண்ணாதீங்க. ஓகே, யா. ஸோ ரீஸ்டரேட்டிவ் ரெபிலியன்ஸ். அடுத்து வந்து ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ஸோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, அந்தந்த மதத்துக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ரிலீஜியஸ் லீடர்ஸ். அவங்க எல்லாருமே அந்தந்த லோக்கல் பாப்புலேஷனை திரட்டி அவங்க போராடுறது தான் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது சோஷியல் பேண்டிட்ரி. ஸோ சோஷியல் பேண்டிட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, ஒரு 50 பேர் இருக்காங்க, அந்த 50 பேருடைய ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக இல்லை அந்த 50 பேருக்கு ஏதோ ஒரு நடக்கிற ஒரு அநீதிக்காக ஒருத்த வந்து போராடுறான் அப்படின்னா அவனை வந்து ஹீரோவா வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ யாருமே வந்து அவனை வந்து யாரும் ஆத்தரைஸ்டு கிடையாது. ஹீ இஸ் நாட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகே, யாரும் வந்து கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஒரு பர்சன் கிடையாது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம்ல, மக்கள் தலைவன், அந்த மாதிரி அதுதான் இந்த சோஷியல் பேண்டிட்ரி. மாஸ் இன்சரக்ஷன். மாஸ் இன்சரக்ஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து லீடர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு காமனான ஒரு குறிக்கோள் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ இந்தியாவுடைய ஃப்ரீடம்காக போராடின நிறைய பேர் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்தியாவுடைய ஃப்ரீடம் தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறப்போ அதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாசா ஒன்று சேர்ந்து அதுக்காக போராடுறது தான் இந்த 4th பாயிண்ட். ஓகே, உங்க சார் மக்கப் பண்ண வேண்டாம்டா, மனப்பாடம் ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சு படிச்சாதானே அது நமக்கு வந்து ப்ராப்பரா மனப்பாடம் ஆகும். புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. 4 பாயிண்ட் தான் எழுத போறீங்க. இதுல இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுத வேண்டாம் பசங்களா, என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் கரெக்டா எழுதினாலே போதும். ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ், ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், சோஷியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன், இது நம்ம கரெக்டா எழுதிட்டோம் அப்படின்னாலே இட்ஸ் இனஃப், இது போதும். அடுத்து, நேம் த டெரிட்டரிஸ் annexed by the British under the doctrine of lapse. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியே இந்த கண்ட்ரி இந்த பர்டிகுலர் ஸ்டேட் என்னோடது, இந்த பர்டிகுலர் சிற்று நாடு, சின்ன நாடு, இது என்னுடையது, இது என்னுடையது, இது என்னுடையது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்ட்ரிக்குள்ள அனெக்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரியா, எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டே. மாஸ் இன்சரக்ஷன் புரியலையா, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா வந்து மேபி ப்ராப்பர் தமிழ்லே வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, யா. ஸோ மாஸ் இன்சரக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமாடா, ஸோ இப்போ அது வந்து யாரும் அதுக்கு ஒரு தலைவன் அப்படின்னு ஒருத்தர் யாரும் கிடையாதுடா, குரூப் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்றுக்காக அகெயின்ஸ்டா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போராடுறாங்க. ஓகே, அதுக்காக மோஸ்ட் சொல்லப்போனால் இது வந்து வயலன்ஸ் சார்ந்து வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதை போயிட்டு கொளுத்துறது, அதை போயிட்டு வந்து அடிக்கிறது, உடைக்கிறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாஸ் இன்சரக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதா? டு அண்டர்ஸ்டாண்ட் நவ்? இன்சரக்ஷன் அப்படிங்கிறது என்ன, கிளர்ச்சி. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா ஒரு கிளர்ச்சி, வெகுஜன கிளர்ச்சி, ஒரு குரூப் ஆஃப் மக்கள், நிறைய மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றது. ஓகே, பெருசா போராட்டம் பண்றது, வயலண்டா போராட்டம் பண்றது. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ கவனிங்க எல்லாருமே கவனிங்க கரெக்டா. எந்தெந்த டெரிட்டரிஸ்லாம் வந்து அனெக்ஸ் பண்ணாங்க? சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர். ஓகே, SSPNG அப்படி ஜே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SSPNG. S for சத்தாரா, சாம்பல்பூர், P for parts of Punjab, Jhansi, Nagpur. Parts of Punjab, Nagpur, Jhansi. ஓகே, ஸோ இந்த டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? அனெக்ஸ் பண்ணாங்க, ஜாயின் பண்ணாங்க. சரியா? ஸோ இதுதான் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, ட்ரீட்டி மாதிரி தான், ஒரு ஒப்பந்தம். டாக்ட்ரின் அப்படிங்கிறது என்ன தெரியுமா மோனேஷ், ஒரு ஒப்பந்தம்.
ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஒரு நம்ம வந்து ஒரு புது வீடு போறோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றோம்ல, வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்கல்ல, ஒரு லேண்ட் வாங்குறீங்க லேண்ட் விற்கிறீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, இது வந்து என்னது, ஒரு அக்ரிமெண்ட். அடுத்து பாருங்க, அடுத்து what do you mean by drain of wealth? drainனா என்னது? நம்ம வாஷிங் மிஷின்லலாம் வந்து இருக்கும்ல, ட்ரெயினை நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி எல்லாமே வந்து வெளியில போயிடும். கரெக்டா, தண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகி வெளில போயிடும். அதே மாதிரி தான் வெல்த் அப்படின்னா வந்து என்னது, செல்வம், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து செல்வம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ட்ரெயின் ஆகுது. ஓகே ஓகே, அழியுது, போயிட்டு இருக்கு, லூஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா வந்து என்னது, ரொம்ப ரொம்ப வந்து செழுமையா இருக்கிறது, செழுமை. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா வந்து செழுமை, வளமை அப்படின்னு அர்த்தம். The prosperity of the British lay in the economic and political subjugation of India. ஸோ பிரிட்டிஷ் வந்து ப்ராஸ்பர் ஆகிறதுக்கு, பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப செழுமை ஆகிறதுக்கு ஆர் செழிக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜுகேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவை வந்து எக்கனாமிக்கலி இல்லைன்னா பொலிட்டிக்கலி பொருளாதாரமாவோ இல்லைன்னா வந்து அரசியல் ரீதியாவோ சப்ஜுகேட் அடிமை பண்ணுதல் மூலமா. ஓகே, ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பெரிட்டினா என்னன்னு இப்போ தாண்டா சொன்னேன். கரெக்டாக கொஞ்சம் லைவ் முன்னாடி போட்டு கரெக்டாக பாருங்க. நம்ம இந்தியா வந்து அடக்குதல் மூலமா அடிமை பண்ணுதல் மூலமா தான் பிரிட்டிஷ் வந்து செழுமையா ஆகிட்டே வந்தாங்க. Colonialism was the main obstacle to the Indians' economic development. இந்தியா வந்து பொருளாதார ரீதியா கரெக்டா, ஓகே, இந்தியா வந்து பொருளாதார ரீதியா வந்து வளராம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்ததுன்னா இந்த கொலோனியலிசம் தான். கொலோனியலிசம்னா என்ன தெரியுமா, இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை வந்து என்ன பண்ணாங்க, புக் அண்ட் சைடு இம்பார்ட்டன்ட் வரும், கவனிங்க, இது உங்க கைட்ல இல்ல அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பொருளாதார ரீதியா வந்து வளராம இருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து என்னதுன்னா கொலோனியலிசம் தான். இப்போ பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்தியாவை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியாவை வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதை தான் கொலோனியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்தியா வந்து யாரு, காலனி. ஓகே, ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து பிடிச்சி வைக்கிறதா வந்து என்னது, கொலோனியலிசம். ஓகே, கொலோனியலிசம், இதை தான் வந்து தே கால் இட் ஆஸ். அப்போ இந்தியா தான் வந்து காலனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, இட் பிகேம் அ மார்க்கெட் டு டம்ப் இங்கிலீஷ் மேனுஃபேக்சரர் அண்ட் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கேபிட்டல். அங்க வந்து பிரிட்டிஷ்ல வந்து ஏதோ ஒரு பொருள் பண்றான் அப்படின்னா அதெல்லாம் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டா ஆகி போச்சு இந்தியா. ஓகே, சோ நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் இல்லாமே நம்ம நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த பொருளை கொண்டு வந்து இந்தியால விற்கிறதுக்கு இது வந்து ஒரு சந்தையாதான், விற்பனை சந்தையாதான் வந்து இருந்துட்டு வந்துச்சு. So the colonial economy was continuous transfer of resources from India to Britain without any favorable return backs to India. This is referred to as drain of wealth. ரொம்ப 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 முக்கியம், நல்லா கவனிங்க. கொலோனியல் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன தெரியுமா, கண்டினியூஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்சஸ். நம்ம கிட்ட இருந்த ரிசோர்சஸ்னா என்னென்ன ரிசோர்சஸ், எல்லா ரிசோர்சஸ்மே. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற நிலம், வளம், சொத்து, தங்கம், வைரம், வைடூரியம், அப்புறம் முக்கியமான ஒரு சில ஈவன் ஒண்ணுமே இல்லை, இப்ப நம்ம இங்க விவசாயம் பண்ணி அரிசி விளைவிக்கிறோம், நெல் விளைவிக்கிறோம், ஸ்பைசஸ், கரெக்டா, மிளகு, ஓமம், இந்த மாதிரி நிறைய விதவிதமான ஸ்பைசஸ், ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரி இந்தியால நமக்கு தேவை நம்ம விளைவிக்கிற எல்லாத்தையுமே அவன் பிரிட்டனுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். இங்கேருந்து எல்லா ரிசோர்சஸும் பிரிட்டனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஆனா அங்கேருந்து நமக்கு இங்க ஒன்றும் வந்த பாடு இல்லை. ஆனா அங்கேருந்து நமக்கு இங்க எதுவுமே வந்த மாதிரி இல்லை. இதனால நம்மளுடைய வளம், நம்மளுடைய சொத்து என்ன ஆகுது, அழியுது. ஓகே, இதனால நம்மளுடைய சொத்து என்ன ஆகுது, நமக்கு வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது வந்து கிளியரா வந்து புரிஞ்சது? I'll again teach you. Drain of wealth அப்படின்னா என்னது? பேசிக்கலி வெல்த்னா வளமை. ஓகே, வெல்த் அப்படிங்கிறது வந்து என்னது, பணம்.
வெல்த் அப்படிங்கிறது வந்து என்னது? செல்வம். ஸோ இந்த செல்வம் வந்து ஏன் நமக்கு வந்து ட்ரெயின் ஆகுது அதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. கவனிங்க. ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் வந்து செழுமையா வளமையா ஆகிட்டே இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவை எக்கனாமிக்கலாவோ பொருளாதாரமாவோ இல்ல பொலிட்டிக்கலாவோ வளர விடாம அடக்கி வச்சுட்டே இருக்கிறது தான். அதுக்கு பேர் தான் சப்ஜுகேஷன். ஓகே, கொலோனியலிசம் தான் ஒரு முக்கிய காரணம். கொலோனியலிசம்னா என்ன? நான் வேற நாடு, நான் போயிட்டு வேற ஒரு நாட்டை அடிமை பண்றேன், என்னுடைய பவர்ஸை அங்க நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன், அந்த நாட்டை நான் போயிட்டு கண்ட்ரோல் பண்றேன், அதுக்கு பேர் தான் கொலோனியலிசம். ஓகே, சோ இந்த கொலோனியலிசம் பண்றதுனால தான் மெயினா நம்மளுடைய வளம் இழந்து போனோம். ஸோ இந்தியா வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் நாட்டில் என்னென்ன விற்கலையோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே டம்ப் பண்ற ஒரு மார்க்கெட்டா மட்டும்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்டேந்து இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸும் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா அங்கேருந்து எந்த ரிசோர்ஸஸும் நமக்கு வரல. ஒரு காலகட்டத்தில் நமக்கு சாப்பிட சாப்பாடு கூட இல்லை. நம்ம விளைவிக்கிறது எல்லாமே பிரிட்டனுக்கு போயிட்டு இருந்தது. Highlight the objectives of home rule movement. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட், டேய் ஜியோகிராஃபி லைவ் வரும்டா, கவலைப்படாத. ஓகே, ஜியோகிராஃபி லைவ் வரும் வரும் வரும். ஓகே, டோன்ட் வரி. புரிஞ்சுதா? வாங்க வாங்க இப்போ கவனிங்க. To attain self-government within the British Empire by using constitutional means. Constitutional means அப்படின்னா என்ன தெரியுமா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் போயிட்டு ஃபைட் எல்லாம் பண்ணல, நான் போயிட்டு சண்டை போடல, நான் போயிட்டு வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் மாதிரி, நான் எப்படி சொல்றது, நான் போயிட்டு வந்து எந்த விதமான ஒரு வைலன்ஸும் வந்து யூஸ் பண்ணாம போயிட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் வழியாக இந்தியாவை ரூல் பண்றது இந்தியன்ஸாவே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட், அதுக்கு பேர் தான் என்னது? சுய ஆட்சி. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ண வேண்டாம், நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது? இந்த செல்ஃப் கவர்மெண்ட். டு அப்டைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? டேய் நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன்டா, நான் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, அதுதான் அந்த டாமினன்ட்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். பொலிட்டிக்கல் பொசிஷன், பொலிட்டிக்கலி நமக்கு பொசிஷன் வந்து வேணும். அக்கார்டட் லேட்டர் டு ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. ஸோ நம்ம வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் யாரெல்லாம் வந்து கேட்டாங்க இதே மாதிரி ஃப்ரீடம்? ஆஸ்திரேலியா கேட்டாங்க, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இவங்கெல்லாம் கேட்டாங்க. To use non-violent constitutional method to achieve their goals. So நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும், எங்களை நாங்களே ஆட்சி புரிஞ்சுக்கிறோம், எங்களுடைய பொலிட்டிக்கல் பவர்ஸை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எந்த ஒரு வயலண்ட்டும் வந்து யூஸ் பண்ணாம, அதுக்கு பேர் தான் என்னதுன்னா கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ். ஓகே, எந்த ஒரு வயலன்ஸுமே யூஸ் பண்ணாம கேட்கறது தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய objectives. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் உடைய objectives. ஓகே, டொமினியன்னா வேற, ஃப்ரீடம்னா வேறடா. ஓகே, யா, அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஜியோகிராஃபி இருக்கும், டோன்ட் வரி. ஓகே, யா, அடுத்து பாருங்க. Summarize the essence of Lucknow pact. Under the Lucknow pact, the Congress and the Muslim League agreed that there should be self-government in India as soon as possible. In return, Congress leadership accepted the concept of separate electorate for Muslims. இப்போ இந்தியா வந்து சுதந்திரம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த லக்னோ பேக்ட் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? லெட் இட் பி நம்மளுடைய காங்கிரஸா இருக்கட்டும் இல்லைன்னா முஸ்லிம் லீகா இருக்கட்டும், எல்லாருமே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வேணுங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது சுய ஆட்சி. இவங்க வந்து நம்மள ஆட்சி பண்ணக்கூடாது, யாரு வெள்ளக்காரங்க வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம், எங்களை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு they were asking for self government. ஓகே, they were asking for self government. ஆனா எதுக்கு வந்து ஒத்துக்கல? எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அப்போ முஸ்லிம்ஸ்க்கு ஒரு தனி எலக்டோரேட் வந்து வேணும். ஓகே, நம்ம ஓட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு ஒரு தனி எலக்டோரேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ மொத்தமா இந்தியாவுக்கும் ஃப்ரீடம் வேணும், அதே நேரத்தில் முஸ்லிம்ஸ் தனி, மற்றவங்க தனி அப்படிங்கிற மாதிரி தனித்தனி எலக்டோரேட் வேணும். ஓகே அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரியா? ஓகே,
So long answers நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ. First question, discuss the causes of revolt of 1857. So 1857ல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து revolt நடந்தது. What do you mean by revolt? Revolt அப்படினா என்ன? Revoltனா என்னடா? Try. இதுவரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் clear? இதுவரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் clear? இதுவரைக்கும் பார்த்தது புரட்சி, வெரி குட், புரட்சி. வெரி குட். சோ ஏன் வந்து 1857ல ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்தது? அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா annexation policy of British India. annexனா என்ன தெரியுமா? அந்த லேண்ட் என்னோடது அப்படின்னு நான் ஜாயின் பண்ணிக்கிறது. ஓகே, அந்த 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 ஸ்டேட் என்னோடது, இந்த டெரிட்டரி என்னோடது அப்படின்னு பிரிட்டிஷ் அவங்க பாட்டுக்கு இது எந்துன்னு எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஜாயின் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் தான் அனெக்ஸ்னா ஜாயினிங். annexation policy of British India 1840-1850sல more territories were annexed through major two policies. ரெண்டு பாலிசியை கொண்டு வந்து அந்த ரெண்டு பாலிசி மூலமா பயங்கரமா நிறைய டெரிட்டரிஸை வந்து பிரிட்டிஷ் அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The British claimed themselves as paramount, exercising supreme authority. paramount அப்படின்னா என்ன தெரியுமா? நான் தாண்டா பெரிய ஆளு, நீங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்களாம் வந்து எனக்கு அடிமைகள், நான் தான் வந்து உங்களெல்லாம் விட சுப்ரீம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்ல, நம்ம தான் வந்து இந்த எர்த்லயே வந்து ஹியூமன் பீயிங்ஸ், ஹோமோசாப்பியன்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே வந்து தி கிரேட். ஹோமோசாப்பியன்ஸ் தான் வந்து சுப்ரீம். மற்றபடி மற்ற உயிரினங்கள் வந்து இருக்கு, மற்ற ஜந்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு கீழே தான். ஒரு ஆடோ மாடோ நாய் இருக்கு, பூனை இருக்கு, பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நம்மளை விட கீழே தான். அப்படி நம்ம எப்படி ஒரு சுப்ரீமசியோட இருக்கும், ஒரு பாராமௌன்சியோட இருக்கும். அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ் வந்து அப்போ எப்படி இருந்தாங்க? ஹே, இந்தியன்ஸ்லாம் நமக்கு கீழே தான். ஓகே, இப்படி இந்தியன்ஸும் நாங்களும் எப்படி ஒன்னாகும், நாங்களாம் ஒரு படி மேலே, இந்தியன்ஸ் ஒரு படி கீழே அப்படிங்கிற மாதிரி தான் பிரிட்டிஷ் இருந்துட்டு இருந்தாங்க. ஓகே, எக்ஸசைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. ஸோ என்ன பண்ணாங்க? அத்தாரிட்டேட்டிவா இருந்தாங்க. நான் சொல்றதை நீ செய் அப்படிங்கறதா வந்து அத்தாரிட்டி. ஓகே, பயங்கரமா சுப்ரீம் அத்தாரிட்டியா இருந்தாங்க. நியூ டெரிட்டரிஸ் வேர் அனெக்ஸ்ட் ஆன் த கிரவுண்ட்ஸ் தட் நேட்டிவ் ரூலர்ஸ் வேர் இன்எப்ட். ஓகே, ஸோ நீங்களாம் வந்து ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் டெரிட்டரிய ஒரு ராஜா வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஆண்டுட்டு இருப்பாங்க. ஓகே, அவங்கெல்லாம் வந்து லாயக் கிடையாது, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா டெரிட்டரிஸையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அனெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹாவ் மேல் ஹெயர். லாப்ஸ் இன்டு பிரிட்டிஷ் இந்தியா, டெத் ஆஃப் த ரூலர். அதாவது அந்த ராஜாக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்களாம்? அந்த நாடை அவங்க சீஸ் பண்ணிடுவாங்க, எங்கள்கிட்ட கொடுத்துடணுமா. பாரு எப்படி இருந்திருக்கு பாரு. பட் இதெல்லாம் தான் வந்து உடைச்சது யாரு? ஜான்சி ராணி, ரைட்? ஸோ ஆண் வாரிசு இல்லைன்னா என்ன, நான் வந்து நாட்டை ஆள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி வந்து சண்டை போட்டாங்க. ஓகே, சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார் பயங்கரமா வந்து சண்டை போட்டாங்க. சரியா? ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்றாங்க? ஆண் வாரிசு இருக்கணும்ப்பா, ராஜாக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா பெண் வந்து ரூல்லாம் பண்ணக்கூடாது, நாங்க என்ன பண்ணிடுவோம், அந்த நாடு எங்களோடுது அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அதான் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். இப்படி பிரிட்டிஷ் வந்து எடுத்துக்கிட்ட நிலங்கள்லாம் தான் யாரு? சத்தாரா, சாம்பர்பூர், பஞ்சாப், ஜான்சி, நாக்பூர், இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ்ல படிச்சோம். இன்சென்சிட்டிவிட்டி டு இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட். அதாவது இதுதான் அந்த வெள்ளூர் மியூட்டினி. சிப்பாய்ஸ் அட் வெள்ளூர் மியூட்டினைட் அகெயின்ஸ்ட் தி நியூ ட்ரெஸ் கோட். புதுசா வந்து ஒரு ட்ரெஸ் கோட் கொண்டு வராங்க. லெதரால, அனிமல் ஸ்கின் லெதரால ஆன அந்த கேப் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, அதை தான் நீங்க எல்லாருமே போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, ஒரு உயிரை கொன்னு, ஓகே, ஏதோ ஒரு உயிரை கொன்னு அதோட ஸ்கின்னால ஆன ஒரு லெதரை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த லெதர் காக்கேடை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சென்டிமெண்டலி தே ஃபெல்ட். ஓகே, ஆனா அதுதான் நீ போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் மார்க்ஸும் உங்க ஃபோர்ஹெட் நெத்திலேயோ இல்லைன்னா நீங்க மீசை வச்சிருக்கிறது, தாடி வச்சிருக்கிறது, டர்பன் கட்டி இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க.
ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில பேர் தலையில விபூதி வச்சிருப்பாங்க, குங்குமம் வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து மீசை வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் தாடி வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் ஏதாவது கையில கயிறு கட்டியிருப்பாங்க, ஒரு சில பேர் டர்பன் போட்டிருப்பாங்க. இது எதையுமே நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ரூல் போட்டாங்க. இது நிறைய பேருடைய சென்டிமெண்ட்டை பாதிச்சது. Sepoys at Barakpur near Calcutta refused to go Burma by sea since crossing the sea meant the loss of their caste. So ஒரு casteல வந்து என்னவா பிலீவ் பண்ணாங்க அப்படின்னா, கடல் தாண்டி போமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிலீஃப் இருந்துச்சு. கிடையாது, நீங்க கடல் தாண்டி தான் போகணும் அப்படின்னு யாருடைய சென்டிமெண்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் ஒரு மதிப்பே கொடுக்காம பிரிட்டிஷ் வந்து பண்ணாங்க. Sepoys were also upset with discrimination in salary and promotion. எல்லாம் ஓகே, அட்லீஸ்ட் செஞ்ச வேலைக்கான கரெக்டான சேலரியாவது கொடுத்தீங்களா? அதையும் கொடுக்கல. ஒரு சேலரி இன்க்ரீஸ்ன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா ஏனோ எனி நபர் எந்த ஒரு பர்சனுமே எப்படி அவங்க ஃபேமிலி அவங்க ரன் பண்ணுவாங்க, எப்படி அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிப்பாங்க? ஸோ சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. அதே நேரத்தில் பதவி உயர்வு, அதுதான் வந்து ப்ரமோஷன். ஸோ ப்ராப்பர் ப்ரமோஷனோ ப்ராப்பர் க்ரோத்தோ எதுவுமே வந்து இல்லை. ஓகே, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க மைண்டை பாதிச்சது. ரெவோல்ட். ஓகே, the precursor to the revolt was a circulation of rumors about the cartridges of the new Enfield rifle. ஸோ அந்த ஒரு ரைஃபிள் வந்து இருக்கும், புல்லட் மாதிரி, சரியா? ஸோ அந்த ரைஃபிளை வந்து வாயால தான் பிச்சு எடுக்கணும். ஓகே, இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிக் அண்ட் தென் கவு ஃபேட். ஸோ ஹிந்துஸ் கடவுளா வந்து கும்பிடுறாங்க இல்லையா மாடை, முஸ்லிம்ஸ் வந்து பிக்கை வந்து கொலை பண்றது அவங்க இதுல வந்து தப்பு, கெட்டது. ஸோ ரெண்டு பேர் சென்டிமெண்ட்டுக்குமே வந்து மதிப்பே கொடுக்காம பிக்காலையும் கவ்வாலையும் ஆன அந்த ஃபேட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து பல்லால கடிச்சு எடுக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் கோவத்தை வந்து என்ன பண்ணிடுச்சு, எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாம் நடந்ததுனால மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு சிப்பாய் வந்து கொதிச்சு எழுவுறாரு 29th March அன்னைக்கு. ஓகே, அகெயின்ஸ்ட் அ யூரோப்பியன் ஆஃபீஸர் அவர் ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அப்போதான் அந்த ரிவால்ட், அந்த கிளர்ச்சி, அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இப்போ எல்லாருக்குமே கதை கிளியரா புரிஞ்சிருக்கும். இதை ஒரு 2-3 வாட்டி நீங்க திருப்பி பொறுமையா படிச்சு பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்துடா. How did the people of Bengal respond to the partition of Bengal? So பெங்கால்ல எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த வெரி வெரி ஃபேவரட் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தி ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பெங்காலியை. ஓகே, நீங்கள் பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, பெங்காலி சாங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ரேயா கோஷால் நிறையா பாடியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, மெலடியஸாக வந்து இருக்கும். சரியா, அந்த கதைக்கு நம்ம அப்புறமா போகலாம். இப்போ இதுக்கு வரலாம். பீப்புள் ஆஃப் பெங்கால் இந்த பெங்காலை 2ஆ டிவைட் பண்ணிட்டாங்க. நீங்களாம் ஒத்துமையா இருக்கிறதுனால தானே நீங்க வந்து சுதந்திரம் கேட்குறீங்க. இருங்க, உங்களுக்குள்ளேயே நான் வந்து சண்டையை உருவாக்கி உங்களுக்குள்ளேயே நான் பிரச்சனையை உருவாக்கினா நீங்களாம் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுலயே நீங்க வந்து பிஸியா இருப்பீங்க, நீங்களாம் சுதந்திரம் கேட்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்க, பிளான் பண்ணி தான் பெங்கால 2ஆ வந்து பிரிச்சு விட்டுறாங்க. ஓகே, partition of Bengal in 1905 was the most unpopular of all. Partition led to widespread protest of across India, starting a new phase of the Indian national movement. So முக்கியமா இந்த பெங்கால் பார்ட்டிஷன், பெங்கால 2ஆ பார்ட்டிஷன் பண்ணாங்கடா. ஒன்று வந்து ஈஸ்ட் பெங்கால், இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் எப்படி ஒன்னா வந்து ஒத்துமையா வந்து இருக்காங்க, இது சரி வராதே அப்படி சொல்லிட்டு எப்படியாச்சும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மத கிளர்ச்சி, மத சண்டை, மத வேறுபாடை நம்ம உருவாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, ஹிந்து முஸ்லிம் சண்டையை வந்து உருவாக்கி விட்டாங்க. சரியா, அப்படிதான் ஹிந்துஸ் தனியா முஸ்லிம்ஸ் தனியா ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிச்சு விட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்ப நடந்தது, பிரிட்டிஷ் ரூல்ல நடந்தது. Anti-partition movement. With the failure of Annal, the partition moderate leaders were forced to rethink their strategy and look for
new techniques of protest. The boycott of British goods was one such method. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ உட்காந்து போராட்டம் பண்ணி பார்த்தாங்க. பேப்பர்ல பிரஸ் மாதிரி வந்து இல்ல, நிறைய நோட்டீசஸ். ஓகே, 1 minute. பாத்தீங்க அப்படின்னா நோட்டீஸ்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய இடத்துல கூட்டம் கூட்டி பேச ஆரம்பிச்சாங்க. இதை பத்திலாம் வந்து எல்லாருக்கும் மக்களிடையே வந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து இல்ல, இது எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. என்னடா எவ்வளோ படிச்சாலும் மார்க்கே வரமாட்டேங்குது, அந்த மாதிரி எவ்வளோ பண்ணாலும் நம்ம நினைச்சது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்றாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, டேய் தம்பி வியாபாரம் பண்றேன், நான் உனக்கு இது தரேன் அது தரேன் அப்படின்னு ஆசை காட்டி தானே நீ உள்ள வந்த, நான் உன் சாமான் எதுவுமே வேணாண்டா, இனிமே பிரிட்டிஷோட எந்த பொருளும் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொருளை எல்லாத்தையுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அதான் பாய்காட். பாய்காட் அப்படின்னா என்னது, பிரிட்டிஷோட கூட்ஸ், பிரிட்டிஷ் நீ என்ன பொருள் கொண்டு வந்தாலும் எனக்கு தேவையே இல்லை, நீயே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. The militant nationalists, on the other hand, were in favor of extending the movement beyond Bengal and to initiate full-scale mass struggle. So, இந்த militant nationalists-லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதுக்காக நம்ம வந்து பெங்காலிஸ் மட்டும் போராடினா பத்தாது, இந்தியா ஃபுல்லா இதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் தாண்டியும் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியன்ஸை வந்து ஒன்று திரட்டினாங்க. The day Bengal was officially partitioned, 16th October was declared as the day of mourning. Mourning அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு அழுகை, ரொம்ப ரொம்ப சோகத்துக்கான ஒரு நாளா வந்து அன்னைக்கு வந்து பிராண்ட் பண்ணாங்க. October 16th தான் வந்து அஃபிஷியலா பார்ட்டிஷன் பண்ணாங்க, பெங்கால ரெண்டா பிரிச்சாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு அழுகையான சோகமான ஒரு தினம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. People took bath in Ganga. கங்கால குளிச்சிட்டு marched on the street of Calcutta singing வந்தே மாதரம். ஓகே, வந்தே மாதரம் பாட்டை பாடிக்கிட்டு என்ன பண்ணாங்க, நடந்து போனாங்க. கங்கால குளிச்சுட்டு கல்கட்டால எல்லாரும் நடந்து போய் ஊர்வலமா ஒன்று திரண்டாங்க. நீ வந்து ஹிந்து, நான் வந்து முஸ்லிம் அப்படின்னு நம்மலாம் பிரிச்சாங்கல்ல, ஆனா நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தான். ஓகே, we are all Indians, in that way we are all united அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டை பாடிட்டு போனாங்க. இப்போ இங்க என்ன மேம் பி வந்தே மாதரம்னு இருக்கே மேம் அப்படின்னா, அது எப்பயுமே இங்கிலீஷுக்கும் பெங்காலிக்கும் இருக்கிற ஒரு சண்டை. இப்போ வி இருக்குல்ல, நம்ம இங்கிலீஷ்ல ஆல்பபெட் வி, அதை வந்து பெங்காலிஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னா பி, பிஹெச்ஐ பின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்ல வந்தே மாதரம், பெங்காலில வந்தே மாதரம் தான். இப்போ என் பேர் ஸ்ராவணின்னு இருக்கா, பெங்காலில என் பேர் எப்படி சொல்லுவாங்க, ஸ்ராபணி அப்படிம்பாங்க, பி போட்டுருவாங்க, பனி ஆயிடும் என் பேரு. எஸ், ஸோ அதனால ஸ்பெல்லிங் வந்து நீங்க பீனே போட்டு எழுதிடுங்க. ஓகேவா? யா, அடுத்ததா பாய்காட் அண்ட் ஸ்வதேஷி மூவ்மெண்ட் இன் பெங்கால். இப்ப பிரிட்டிஷோட எந்த பொருளும் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் நீயே திருப்பி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க. அதான் வந்து பாய்காட். ஸ்வதேஷி மூவ்மெண்ட் அப்படின்னா ஸ்வதேஷி, என்னுடைய நாட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நானே உருவாக்கிக்கிறேன், ஓன் தயவு எனக்கு தேவையில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்தியா ஹஸ் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட். என்கிட்டயும் எந்த ஹெல்ப்பையும் கேட்க மாட்டேன்டா, எனக்கு சட்டை வேணுமா நானே தைச்சுக்கிறேன், எனக்கு சாப்பாடு வேணுமா நானே விளைவிச்சுக்கிறேன், எனக்கு ரேடியோ வேணுமா நானே செஞ்சுக்கிறேன், உன் தயவு எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு எப்போ பிரிட்டிஷை தூக்கி போட்டாங்களோ, பிரிட்டிஷோட பொருட்களை பாய்காட் பண்ணாங்களோ, அப்பதான் இந்தியா ஃப்ரீடம் ஆகிறதுக்கான ஒரு முதல் நல்ல முயற்சிக்கு வெளிவந்தது. So yes, that's it. We have completed this chapter. எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருக்கோம், 43 minutesலயே முடிச்சிட்டோம். ஐ டென்ட் ஈவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியும் நான் நினைக்கல, முடிச்சிட்டோம். யாரெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்க, ஹவு டு ரிமெம்பர் இயர்ஸ் இன் சோஷியல், டோன்ட் எவர் ஆஸ்க் மீ, தட் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஒன். ஓகே, எனக்கு வந்து நான் சொல்லவா, எனக்கு நான் 10th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல்ல சென்டம், ஆனால் இருக்கிறதுலே நான் ரொம்ப பயந்தது 10th சோஷியல் எப்படா மார்க் வாங்க போகிறோங்கிறது தான். எனக்கு மேக்ஸ் எல்லாம் செம்ம ஈஸியாக இருந்துச்சு when I compare to சோஷியல். ஏன்னா சோஷியலில் இந்த இயர் மறந்து போயிடுமோங்கிறது தான். ஸோ நான் என்ன தெரியுமா பண்ணேன், எனக்கு என்னென்ன இயர்லாம் மறக்குமோ நான் படிக்க அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுனே வந்தேன். டெய்லி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எங்கள் அம்மா கையில் அந்த பேப்பரை கொடுத்துட்டு, அம்மா அந்த இயரை சொல்லுங்கள், நான் அது என்ன இயர் நான் சொல்கிறேன் பாருங்க,
இப்போ 2 மார்க்ல ஒரு இயர் வருது, 5 மார்க்ல ஒரு இயர்ல வருது, எந்த இதுல இயர் வந்தாலும் சரி, அந்த இயர்லாம் நான் தனியாக ஒரு நோட்டை போட்டு எனக்கு எதெல்லாம் மறக்குமோ அதெல்லாம் நான் எழுதினே வந்து இருப்பேன். அதை வந்து டெய்லி நான் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பேன். அம்மா அப்பா கையில் வந்து நான் அந்த பேப்பரை கொடுத்துட்டு என்ன கொஷின் கேளுங்க, நீங்கள் இயர் சொல்லுங்கள், நான் என்ன அந்த இயரில் என்ன நடந்துச்சு சொல்கிறேன், இல்லை நீங்கள் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் இயர் சொல்கிறேன், அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ரிவீல் பண்ணிகிட்டே வந்து இருப்பேன். எஸ், டெய்லி 1 டீடைல்ஸ் நான் கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து போடுறேன். ஸோ பசங்களா, இப்போது லைவ் கிளாஸில் இருக்கிற யாரெல்லாம் இன்னும் தீ மின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஸ்கோர் சென்டம் அப்படின்னா திஸ் லைவ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ டாக் டு யுவர் பேரண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே நீங்கள் வந்து பேசுங்க. ஃபீஸை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க, இது ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் தான். ஸோ தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கம்மி ஃபீஸில் வந்து கொண்டு வந்திருக்கோம், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து. சரியா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ ஜாயின் தீ மின்னல் பேட்ச், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க, கிளாஸஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ எம்ஏ சாட்டுக்கு இப்போ கூட நீங்கள் அப்ளை பண்ணலான்டா. சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to give you something called as mystery boxன்னு உங்களுக்கு நாங்கள் வந்து ஒன்று வந்து தரப்போகிறோம். ஓகே, அதுதான் அந்த சர்ப்ரைஸ். என்ன மேம் சர்ப்ரைஸ்க்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறீங்களே அப்படின்னு கோவப்படாதீங்க, வரும், கவலைப்படாதீங்க. சரியா? ஓகே, do you have any doubts? Do you have any doubts? இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ. கிறிஸ்டல் கிளியர், சூப்பர்டா. எல்லாருக்குமே கிளியரா? ஓகே. ஸோ தீ மின்னல் பேட்ச் பற்றி ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் தீ மின்னல் பேட்ச் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரிடா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, அடுத்து எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை. தேங்க்யூ.